refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. வெல்கம் டு பாஸ் கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் சார். வெல்கமிங் கல்ல கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. சிஎஸ்கே vs SRH மேட்ச் எப்படி போச்சு சார்? அந்த RRRல ஒரு RR என்னன்னா இன்னைக்கு ஒரு ரேட் ரேஸ் RR. அது யாரு? ரஹானே, ருத்ராஜ். நாங்க கேப்டன்சியும் சரியா பண்ண மாட்டோம், நாங்க பேட்டிங்கும் சீக்கிரம் விட்டுடுவோம் அப்படின்னு அங்க ஒரு ரேட் ரேஸ் ஒன்று போயிருக்கு. இன்னைக்கு மேட்ச் பத்தி கேக்குறீங்க. பத்தாவது பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேல புவர் பிளே 5 ஓவர்ல கிட்டத்தட்ட 75 ரன் கொடுத்தாச்சு. ஸோ பவர் பிளேல புவர் பிளே, ஸ்லாகோ ஓவர்ஸ்ல பேட்டிங்ல புவர் பிளே. ஏன்? யாருக்கு வாய்ப்பு அதிகம்? யார்கருக்கு வாய்ப்பு அதிகம். யார்கர் யார் போடுறா? SRH அதிகமா போடுறாங்க, நம்மளும் போட்டோம், இல்லைன்னு சொல்லல. யார்கர்ல யார் சுப்பீரியரா போடுறாங்க, யார் மட்டமா ஆடுறாங்க, அந்த கணக்கு பார்த்து கூட்டி கழிச்சு பாருங்க, SRH ஜெயிச்சிட்டாங்க. சார், இந்த லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல வந்துட்டு பவுலிங் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க, பவுலிங்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி நம்ம பவுலிங் வந்து இப்படி வந்துட்டாங்க சார். இப்போ செம்ம இம்ப்ரூவைசேஷன் சார். டெஃபினெட்லி bowling improved. கம்போஜ் எஸ்பெஷலி சிங்கிள் அவுட்டா எடுத்து சொல்லலாம். he comes round the wickets. உங்கள்கிட்ட ஒரு 10 வருஷமா சொல்லுகிறேன், அந்த ஆண்டர் ரசல் bowling ரவுண்ட் த விக்கெட்ஸ் வந்து வைட் ஆஃப் இது போடுறாருன்னு. இன்னைக்கு பாருங்க கிளாசன் எப்படி அவுட் பார்த்தீங்களா? நான் சொல்ல கிளாசன்னு சொல்லி எடுக்கலாம் அதுல மட்டும், ஆனா டெஸ்டிங்கும் அதே போட்டுடணும், துள்ளி கூட ஸ்டம்பில் போடக்கூடாது. ரவுண்ட் த விக்கெட்ஸ் வரணும், வைட் ஆஃப் த ஆஃப் ஸ்டம்ப். ஆனா ஷார்ட்டா இல்லை, யார்கர் லெங்க்ல ஸ்லோ ஃபிளைட்டட் யார்கர் ஆகலாம், இல்லை ஃபாஸ்டிஷ் யார்கர், ஆனா போட்டே இருக்கணும். கால் நவருன்னு வருது, கால் அப்படியே இருக்கும், இந்த லெக் ஸ்டம்ப்லேயே இருக்கும் கால். அது அவுட் ஆகிட்டு பிளேட் ஆனோடு அதுக்கு போட்டு இங்கே சிவம் டூபே வந்து காலில் எதுவுமே, நான் மூச்சு கூட விட மாட்டேன். நல்ல பால் லெங்க்ல போட்டீங்கன்னா நான் மூச்சு கூட விட மாட்டேன். நின்ற இடத்துல அப்படியே சில மாதிரி பிஜேபியில் எனக்கு சான்ஸ் கொடுத்துருவாங்க, அப்படியே நிற்கிறது அதே மாதிரி, அந்த மாதிரி நின்று அவுட் ஆகி போயிடும் அந்த மாதிரி. ஸோ யார்கர்ஸ்ல கம்போஜ் வந்து பிரில்லியன்ட், ஜஸ்ட் பிரில்லியன்ட். இஸ் ஏபிள் டு போல் தட். பட் SRHல எல்லா பவுலர்ஸுமே டாப் அதே போட்டாங்க. அந்த ஓப்பனிங் 2 பேர் போடுவாங்களே, அந்த ஹுசைனும் அந்த நம்ம பிரஃபலும், அவங்க பர்ஃபெக்டா சொல்லி 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 யாருக்காரு. எனக்கு பெரிய ஷாக்கு, இஷான் மலிங்கா வெறும் 4-6 தான் கொடுப்பாரு மீதி டீமுக்கெல்லாம். அவர் நம்ம கூட 3-4-29 அவர் யாருக்கு போடுறாரு. அப்ப நம்ம எவ்வளோ வல்னரபிள் யாருக்கு இருக்குன்னு பாருங்க சார். இந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல அபிஷேக் சர்மா அண்ட் நம்ம இவங்க டிராவிஸ் ஹெட் ஆரம்பிச்சதை வச்சு பார்க்கும்போது எங்கேயோ போயிடும் இந்த டோட்டல். இன்னைக்கு 230 கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சார். ஹவு wonderfully CSK pulled things back together as a bowling unit. சொல்லுங்க சார். ஆமா, அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஏன்னா இது எனக்கு ஆரம்பிச்சதே எனக்கு புரியல. மேத்யூ ஷாட்டும் அதுக்கப்புறம் இந்த எண்டு வார கம்போஜ் ரைட்டு, அது கம்போஜ் கொடுக்குறீங்க, ஏன்னா கலீல் இல்லை. மேத்யூ ஷாட் என்ன இது வரைக்கும் ஆடுறாரு நமக்கு, நீங்க ஆஃப் ஸ்பின்னை கொண்டுறீங்க. அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க கேப்டன் வந்து போட்டு எடுத்துட்டாரு அந்த ஆஃப் ஸ்பின்ல. வேற ஏதோ ஒரு டீம் ஆஃப் ஸ்பின்ல எடுத்துட்டாங்க அபிஷேக், அதுக்காக அவர் போட்டு கொடுத்துருக்காரு ஆஃப் சைடு தூக்கி அடிக்கிறதுக்கு. அங்கேயே நான் வந்து அகில் ஹுசைன் எது ஆடல, நீங்க ஒண்ணுமே புரியல. தி பெஸ்ட் போலிங் போன மேட்ச் அகில் ஹுசைன் போட்டதுனால்தான் 100K போலிங் நல்லா வந்தது. அந்த அகில் ஹுசைனை தூக்கியாச்சு. என்ன சார் இது, என்ன திங்க் டேங்க்னு எனக்கு புரியலையே. அவர் தான் வச்சு அட்டாக் ஆரம்பிப்போம். அவரும் நம்ம என்ன சிங் அவரு குர்ஜப்ரீத் சிங், அந்த 2 பேர் ஸ்டார்ட் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு 2 ஒருத்தர் காணும், இன்னொருத்தர் அப்புறம் வர்றாரு. அதுக்கப்புறம் நீங்க ஷார்ட்டை வச்சு நீங்க ஓபன் பண்ணின்னு ஷார்ட் ஆகி போச்சு. மேட்சோட 1 மேட்ச் ஷார்ட் ஆகி போச்சு அங்கேயே. அதுல எவ்வளவு ரன்ஸ் ஆக்சுவலா அவங்க அடிச்சாடி நீங்க சொல்ற மாதிரி 200 தாண்டி இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளோயிங் பேக் இன்டு தி கேம் பியூட்டிஃபுல்லா வந்தோம். அதுக்கப்புறம் 100 நல்லா போட்டு, இவர் நல்லா போட்டு, ஒவ்வொருத்தரும் நல்லா போட்டு கடைசியில் ஒரு மாதிரி வந்துட்டோம் மேட்ச் உள்ள. 2 ஓவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா போட்டோம், இல்லைன்னு சொல்லல. திருப்பி பேட்டிங் ஆடும்போது இவர் வந்து ஒரு சஞ்சு வந்து அந்த ஆஃப் சைட்ல அடிக்க நினைச்சா அடிப்பார், நினைச்சா ஆஃப்ல சிவி பாயிண்ட்ல 6 அடிப்பார், நினைச்சா வெளியே கிராஸ் ஆடி மேல ஹைக்காச்சு. ஆயுஷ் மாத்திரை தான் நமக்கு அனாசின் மாத்திரை, தலைவலியே வராம இருக்கிறதுக்கு அவர் தான் ஒரு அனாசின் மாத்திரை நினைச்சேன். ஒண்ணு அவர் நினைச்சாரோ இல்ல பிரவேஷ் நினைச்சாரோ தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க முடியும். 2 பேரும் இவர் வந்து ஹை கேட்ச் அவுட்டு, காரணம் தை கேட்ச் ஆயிடுச்சு. அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், அவர் கோயச்சு உள்ள. பிரவேஷுக்கு பொறுமை போயிடுச்சு. பிரவேஷுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், 2-3 பால் நம்மள ஸ்பின்னர் கண்டெயின் பண்ணிட்டாங்களா, ஸ்பார்கெட் அடிச்சுனே இருக்கோமா, புச்சு போடுறாங்களா,
பரவாயில்ல இந்த ஓவர் நீ ஜெயிச்சுக்கோ, கரெக்ட் நீ கலகுற அப்படின்ட்டு விட்டு கொடுத்துடணும். அதை போய் அடிக்க போய் தப்பா அடிச்சு கட்சியில் அவுட் ஆகி இப்போ எண்ட் ஓவர்ஸ்ல தட்ஸ் தி ஒன்லி பேட்டர் ஹூ குட் ஹவ் மேட் அ டிஃபரன்ஸ். நான் சொன்னேன் பிரேவிஸ் இருந்தா மட்டுமே அந்த யார்கர்ஸை நவுந்துக்குது. ஏன்னா அந்த முதல் மேட்ச்ல ஸ்டப்ஸ் எப்படியோ டிசிக்கு அது மாதிரி பிரேவிஸ் நம்ம டீமுக்கு அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஹோப் போயிடுச்சு. கடைசியில் எனக்கு இந்த மாதிரி போடான்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு. நம்ம வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ ஷார்ட் லைங் பால் ஆர் அ குட் லைங் பால் which will come on to the bat so that we can swipe it across and clear the country. அது வேணாம் போடல நீங்க அவங்க யார்கர்ஸை டெட்லியா வருணாரம் தான் கோச் போடுறது அவங்களுக்கு. அவர் போட்ட காலத்துல தான் சரியாக போடல, பட் இவங்களும் சரியா போட வச்சாரு. அவரு போடும்போதெல்லாம் ஏத்தி சிக்ஸ் தான் கொடுப்பாரு. பட் இவங்க டிசிப்ளின்ட் எஸ்ஆர்ஹெச் டிசிப்ளின்ட் போலிங் அண்ட் ஸ்லாட்டர் இந்த ஃபர்ஸ்ட் 5 overs 2 தான் பஸ் காரணம் அவங்க ஜெயிச்சதுக்கு. அந்த 2 இடத்துலயும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஒண்டர்ஃபுல்லி செட் சார். சார் இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அவங்க அடிச்ச அடி தான் அவங்களுக்கு வெற்றியுடைய மிக முக்கியமான 2 காரணங்கள்ல ஒன்றுன்னு சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ் முடிஞ்ச உடனே 6th ஓவர் அங்கதான் நான் வரேன். இப்ப முகேஷ் சௌத்ரி அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்றாரு, 2 விக்கெட்டை ஒரே ஓவர்ல எடுக்கிறாரு, மேட்சை கம்ப்ளீட்டா மாத்தி கொடுக்குறாரு. ஒரு சைடு டிராவிஸ் ஹெட், இன்னொரு பக்கம் நம்ம உள்ள வந்த இஷான் கிஷன், 2 லெஃப்டிஸையுமே அழகா எடுத்து கொடுக்குறாரு சார். அதுவும் 2 கேட்சை பிடிச்சதுமே யாருன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். அதுல ஃபர்ஸ்ட் கேட்ச் அவுட்ஸ்டாண்டிங். அந்த 2 கேட்ச் பத்தி சொல்லுங்க சார். ஆமா, ஃபர்ஸ்ட் கேட்ச் டிசைட் பண்ணிட்டார் வெரி இந்த மோஸ்ட் லைக் சால்ட் ஆர் நீங்க கிளென் பிலிப்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் இல்ல வேற இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கேட்ச் அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிப் ஆகுதுன்னா they give themselves ஃபுல் பாடியை த்ரோ பண்ணி பிடிச்சாரு. நேற்று கேமரன் கிரீன் அவங்க எல்லாருமே அந்த டைப்ல ருத்ராஜ் இல்ல மோனே நான் பிடிச்சே தீர்றேன்னு பிடிச்சார். மோர் ஓவர் இட் இஸ் டிராவிஸ் ஹெட் ஃபுல் டாஸ் இருந்தாலும் அதை பிடிச்சிட்டார். அடுத்த கேட்ச் பாத்தீங்கல்ல, ஹார்ட் கிட்னி லிவர்லாம் கிட்டத்தட்ட வாய்கிட்ட உள்ள வந்துச்சு. இப்படி பிடிச்சாரு பாத்தீங்களா? இது என்னதுன்னு எனக்கு புரியல. கையில காலிஃபிளவர் வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அவர் பிடிக்கிறது பயமா இருக்கு. அவர் பிடிக்கிறது அவர் இன்னும் யாருமே சொல்ல சொல்லி சேஃபா ரபடா நேற்று ஒரு கேட்ச் பிடிக்கல, அதான் அப்படிதான் பிடிக்கணும். எல்லா விரலையும் விரிச்சு வச்சுன்னு விரல எச்சில் பட்டு போடும்போது பால் வச்சான். ஸோ நல்ல வேலை நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பயங்கர டேர்னிங் பாயிண்ட். அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல கிளாசன் ஏன் ரொம்ப சுப்பீரியர் நான் சொல்றேன்னா, கிளாசன் இஸ் a classic lesson for any player who's entering the match, entering the innings in a crisis, but not just defending, going for a fantastic strike rate. அப்படி ஒரு கிரிக்கெட் ஆடணும்னா கிளாசனை தான் நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். 2-3 பால் பார்ப்பாரு, அடுத்த பால் வச்சு செஞ்சுருவாரு, எப்படியாவது ஒரு சிக்ஸ். ஸோ அது பாருங்க, ஒரு 30 odd பால்ஸ்ல ஒரு 50 odd வச்சிட்டாரு. அதனால கிளாசன் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் பேட்டிங்ல. அப்கோர்ஸ் முதல்ல அபிஷேக் தன்னுடைய ஃப்ளூயன்சி அதை கட்டையில் பண்றது நம்ம போறீங்க போல் திருப்பி ஆஃப்லேயே ஃபீட் பண்ணினே இருக்கும். இஸ் கிரியேட்டிங் ரூம் டு ஜஸ்ட் வேக் த பால் ஆல் ஓவர் ஆஃப் சைட்ல. அது அந்த பால் அதை ஃபீட் பண்ணினே இருக்கும், அது போட்டே இருக்கும் த்ரூ அவுட். ஷார்ட்லாம் அப்பாலஜி பாஸ் போடக்கூடாது பாஸ். அவரும் அந்த செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் ஸ்டாண்டர்ட்ல போட்டுருக்காரு. இன்டர்நேஷனல் லெவலில் போய் அப்படி போட முடியுமா? அதனால ரொம்ப ஈஸியாகிட்டாங்க. பவர் பிளே ரொம்ப ஈஸியாகிட்டோம் உங்களுக்கு ரன்ஸ் வருது. அந்த அடிச்சா பவர் பிளேக்கு 240 எடுத்துட்டு போயிடுறோம். அதுல கட்சியில எண்ட் ஓவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போட்டு அழகா புல் பேக் பண்ணி வந்துட்டோம். லிவிங்ஸ்டன்லாம் கூட ஒண்ணுமே பண்ண முடியல கட்சியில. அவரை கட்சியில வச்சதே அவருக்காக பிரிட்டாங்க, கட்சியில அனுப்புறாங்க. ஊர்ல இருக்கிறவங்க முன்னாடி அனுப்பிச்சு அவரை கட்சியில அனுப்பிச்சிருக்காங்க. பட் அவங்களால பெருசா ஒன்றும் பண்ண முடியலங்கிறது காரணம் நம்ம ஒரு இம்ப்ரூவ் போலிங் எண்ட்ல முதல்ல போட்டோம். எக்ஸாக்ட்லி சார். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்ல 112 அடிச்ச எஸ்ஆர்ஹெச் அடுத்த 10 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் 82 ரன்ஸ் அதுதான் அடிக்க வச்சிருக்கோம் அப்படின்றது நிஜமாவே ஒரு சூப்பரான விஷயம். பட் ஆல்சோ மியூச்சுவல் கிரெடிட்ஸ் கோஸ் டு நம்ம எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் சார். அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கு. நம்ம வேணா ஒரு 450 அடிப்போமா அப்படின்னு ஒரு ஆசை அவங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கு மேட்சுக்கு மேட்ச். அதுதான் நமக்கு இன்னும் நல்ல உதவியா இருந்துச்சு சார். சார் அந்த டிஆர்எஸ் வாஸ் வெரி க்ரூஷியல். சஞ்சு சாம்சன் வாஸ் வெரி கிளியர். இது அவுட்டு, நீ போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொன்னார் கான்ஃபிடென்ட்டா. பவுலர் ஓவர்டர்லாம் அடுத்த எண்டுக்கு போயிட்டாரு அவர் கேப் மாட்டிக்கிட்டு. சஞ்சு வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு 2 பன்னீர் சொல்ல ரெடியா வச்சுக்காங்க ரிஃப்ரெஷிங் மூமெண்ட்டுக்கு. ஒரு ரெஃப்ரெஷிங் மூமெண்ட். ஆமா, எதுக்குன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன் சஞ்சு சாம்சன் கேப்டனா வரணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, க்ளோசஸ்ட் தோனி. அந்த டிஆர்எஸ் கரெக்டா வானா வானா போனோம்னா போகணும். பாத்தீங்களா, யாருக்குமே தோணாம டிஆர்எஸ் போறார் பாத்தீங்களா, அது டாப் கிளாஸ். ஸோ அதுல அது ரிஃப்ரெஷிங் மூமெண்ட் நம்பர் 1. அது ஹேட்ஸ் ஆஃப் டு சஞ்சு.
ஒரு பன்னீர்செல்வம் அனுப்பிச்சிருங்க அவருக்கு. இன்னொரு கிரேட் நீங்க ரெடியா அனுப்பணும். எதுக்குன்னா, எவ்வளவோ பேர் நேஷனல் அவார்டு வாங்குறாங்க நடிப்புல. அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட். அபிஷேக் சர்மா மொத்தம் ஒரு கிரேட் பன்னீர்செல்வம் ஃபார் ஓவர் ஆக்டிங் அனுப்பிச்சிருங்க. அவருக்கு தெரியவே தெரியாத அவருக்கு எட்ஜ். அது என்னது எட்ஜா? எம்பேட்டா? என்பேட்ல அது ஒரு எட்ஜா? நான் ஆடினேன். நான் இப்ப எங்க இருக்கேன்? எனக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு ஹீரோயின்ல கேட்க மாட்டாங்க. மயக்கம் தெரிஞ்ச உடனே அந்த மாதிரி ஒரு லுக்கோட விட்டார் பாஸ். அது நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஒரு கிரேட் பன்னீர்செல்வம் அவர் அனுப்பிச்சிருங்க. இதோட ரெஃப்ரெஷிங்கா நான் என்டர்டைன்மெண்ட் பார்த்தேன். டெஃபினெட்லி. சார் ஜேமி ஓவர்டன் வந்து நேத்து நான் உங்கள்ட்ட கேட்டேன் சார். ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியன், சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர் அவங்க 2 பேர் எடுக்கிறதுக்கு இந்த இங்கிலீஷ் பவுலர் யூஸ் ஆவாரான்னு. ஆனா இவர் ஃபுல்லா இந்தியன் பேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டாரு சார். நல்ல பவுலிங், அவருடைய அந்த பேஸ் அண்ட் ஷார்ட் பவுன்ஸ் வந்து உண்மையாவே நல்ல ஒரு லீத்தல் வெப்பனா இருக்கு சார் சிஎஸ்கே. கரெக்டான பேஸ்ல போடுறாரு. நம்ம புவனேஸ்வர் குமார் பேஸ்ல எல்லாம் போட்டு அடி வாங்காம இவரோட அந்த 140 கேஸ்ல போடும்போது செம்ம எஃபெக்டிவா இருக்கு சார். Yeah. He is one bowler to terrorize the opponent. இல்ல பிகாஸ் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சான்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பிகாஸ் மை குவிக்கா வருது. ஆஃப் த விக்கெட் இருக்கிறதால ஹைட் வருது. மேசிவா இருக்காருல்ல, நல்லா மேல வர்றதுனால நிறைய தப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே ஒரு போலர் அவரை பயமுறுத்த முடியும்னு அவரால் பண்ண முடியும். பட் இப்போ டெட் விக்கெட்ல எப்படின்னு தெரியல. கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் பிச்சில் இருந்ததுன்னா இது வெரி டிஃப்ரெண்ட் ப்ரொபோசிஷன். அவர் ஆடுறது அவ்வளவு கஷ்டம். உண்மையிலேயே கஷ்டம். கம்போஸ் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காரு. ஏன்னா அவங்க செல்ஃபிஷா விக்கெட் எடுக்கிறதுக்கு போறதே இல்லை. கிளீனா என் வேலை எக்கானமிட்டு ஒண்ணு போறாரு பார்த்தீங்களா, அதுதான். தோனி வந்தாதான் ரொம்ப பாராட்டுவார் அவரு. அந்த போலிங் தான் தேவை. பட் இந்த அகில் ஒரு தேவை நம்ம எடுக்கலாம், நம்மளே கொடி தோண்டிக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய போடுறது, என்ன பிரமாதமா போட்டுக்கார் போட்ட மேட்ச். அவரை போய் நீங்க டிராப் பண்ணீங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே ஹாப்பி. அவங்களுக்கு ஹாப்பி. அவங்களுக்கு அகில் ஹுசேன் இல்லைன்றது ஹாப்பி. ஏன்னா ரொம்ப நேக்கிங்கா போடுறாரு. அவரை போய் டிராப் பண்றாங்க. டெஃபினெட்லி ரைட்லி ஆஸ் சார். சார் எஸ்ஆர்ஹெச் உடைய பேட்டிங்ல வந்து அவங்க இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய பவுலிங் அப்படி இருந்துச்சு எண்டுல. பட் அவங்க நினைச்சிருந்தா இந்த பேட்டிங்ல கொஞ்சம் இந்த லியம் லிவிங்ஸ்டன் அப்புறம் இவங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் சார். இவங்க மேட்சுக்கு மேட்ச் வந்து பேட்டிங்ல ஆக்சுவலாக நல்லா வழிகிறாங்க சார். இவங்க வந்து ஒரு பவர் ஹிட்டர்ன்ற அந்த இதை மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு நான் கேட்ட மாதிரி இந்த 450 எய்ம் குறைக்கவும் மாட்டேங்கிறாங்க சார். ஆமா. சரி, அவனுக்கு பவர் பிளேல ஒருத்தர் கிளிக் ஆனார், ஒருத்தர் ஓகே அடிச்சு விட்டுட்டாரு. ஆனா ஒருத்தர் தான் கிளிக்கா ஆனா கூட 195 வருது பாஸ் ஸ்கோரு. ஸோ அவங்க அவ்வளோ செட் பண்ணிடுறாங்க ஒரு ஃபவுண்டேஷன். நீங்க செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க வழிஞ்சிங்கன்னா கூட சைசபிள் ஸ்கோர் இருக்கு டு மேக் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட்ன்ற மாதிரி பண்ணிடுறது. ஸோ அதுதான் அவங்களுடைய ரொம்ப ஆட்டம் காணக்கூடிய விஷயம் எது. முதல்ல வந்தவொடனே 2 பேர் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸா 2 ஓவர்ல நீங்க பேக் பண்ணீங்கன்னா அப்ப ரியல் கிரேஸ் உங்களுக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய டோட்டல் வராது. 150 160 தான் வரும். பட் அவங்க அவுட் ஆகிற சமயத்துக்கு 75 செட் பண்ணிட்டு போறாங்க 5 ஓவர்ஸ்ல. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். சார் ஆயுஷ் மாத்ரே சார் இந்த டீமுடைய மிக முக்கியமான ஒரு பாசிட்டிவ் மேன்னா அவர் தான் சார். ஒரு பக்கம் நம்ம சர்ஃப்ராஸ் கான், ஜேமி ஓவர்டன் எல்லாம் வந்து லிஸ்ட்ல நம்ம வச்சாலும் பேட்டிங்கோட ஓப்பனிங் ஆயுஷ் மாத்ரே இன்னைக்கு கூட சார் ஜெயிச்சிருவோம் நமக்கு ஒரு 100% இல்ல 200% நம்பிக்கையை கொடுத்தது அவரோட பேட்டிங். பவர் பிளேல நம்ம அடிச்ச அடி இல்லையா சார்? ஆமா. இந்த மாதிரி சேஸ்ல ஒருத்தர் நின்னே ஆகணும் பாஸ் ஃபுல்லா. மேத்யூ ஷாட் நின்னாரு, பட் டிரா காட்டார். T20ல டிரா இல்லைன்றது அவருக்கு யாரோ சொல்லணும். அவரால் பெனிட்ரேட்டே பண்ண முடியல பாஸ். இவ்வளோ டாலா இருந்துட்டு முக்கி அடிக்கிறாரு, ஃபீல்டு கிட்டே அடிச்சுருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எந்த பால வேணா அடிக்க முடியும்னா அது சஞ்சு சாம்சன். அவரு இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஆயுஷ் மாத்ரே நீங்க சொல்ற மாதிரி டசன் வேஸ்ட் சிங்கிள் டெலிவரி. அவரு ஹர்ட் ரிட்டையர்டா உள்ளேயாவது போக சொல்லிக்கலாம். அவர் பிடிவாதமா 6 சரின்றாங்க. கடைசியில் உள்ள போனா போறோம் அப்படின்னு அவுட் ஆயிட்டு போன மாதிரி தான் இதுதான் கேட்ச். எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் கிளாஸ். இதான் நான் சொன்னேன். அவங்க ரேஞ்சில் வந்து அந்த கேட்ச் எல்லாம் விட்டுடவே மாட்டாங்க. அவங்க ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர் சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஹவுதே போன்ஸ் அந்த பாரு என்ன கேட்ச் அதுப்பா. சால்ட் கிளென் பிலிப் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறார் கிளாஸ். அந்த ஒன்று அவர் விட்டதே எனக்கு ஆச்சரியம். ஓடி போய் ஒரு கேட்ச் ஒன்று விட்டாரு, அதுவே எனக்கு ஆச்சரியம். ஸோ அந்த சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஒரு 2 பாசிபிலிட்டி. கண்டினியூஸா ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகினே இருக்கணும் அந்த 2 பேர். இல்லைன்னா பிரேவிஸ் விட்டுச்சுன்னா சிவம் டூபேக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி போகணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஷார்ட் பிச் பாரு ஒன்னு கரெக்டா அடிக்க முடிச்சு வர்றது. இதே நீங்க இஷான் கிஷனை போட்டு பாருங்க எப்படி அடிப்பாரு. கிரௌட் உள்ள போகிறோம். ஷார்ட் பிச் பாரு ஒன்னு இப்படி முக்கி அப்படின்றாரு. அவரு பவுன்ஸ் இங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்காரு, வேற எங்கேயோ பார்த்து பேரு இது துணி வச்சிருக்காரு மேல. இவர் ஆடுற மாதிரி நிகழ்ச்சி ஆடுற மாதிரி ஷார்ட் பிச் வராது. யார்கர் லெங்த் ஆர் ஃபுல் பேஸ் ஆன் த ஸ்டம்ப்ஸ் நத்திங். இவர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் லைக் ஸ்டாச்சு, விஜிபி ஸ்டாச்சு மாதிரி அப்படி ஸ்டாச்சு மாதிரி இவர் அப்படியே கால் நோத்தி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை.
அது ஒரு ஃபீலிங்ல வேற அப்படியே கல்யாண பரிசு ஜெமினி கணேசன் மாதிரி பார்க்குறாரு. அது அவங்க ரைட்டு. என்ன நீங்க ஏதாவது கை காலை நவுத்தி நீங்க ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி நீங்க அவுட் ஆனீங்க ஒண்ணுமே இல்லையே. நீங்க அம்பையருக்கு அடுத்தபடியா ஸ்டில்ல நின்று பார்த்துக்கிறீங்க நீங்க பால. அதுக்கு எதுக்கு இவ்வளவு நடிப்புங்க? ஸோ ஓவர். செகண்ட் ஹாஃப்ல ஆளே கிடையாது. We are not moving 1 inch outside the off stump or not withdrawing 1 meter outside the leg stump to tackle a Yorker. அப்படியே நிக்கிறோம். ஒவ்வொருத்தன் சில மாதிரி நிக்கிறார். டூபே சில மாதிரி நிக்கிறார். எல்லாரும் அப்படியே நிக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபுல் டாஸ் அதை 6 அடிச்சிருக்க. யாரு நம்ம கம்போஜ் அடிச்சார். அதான் நீங்க லூஸ் பால் போடுங்க சார். அது அடிக்கணும் சார். டைட்டா நீங்க நல்ல போலிங்க நீங்க போட்டீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. நான் சும்மா தள்ளி ஒரு ரன் எடுத்துட்டு இருப்போம். சிங்கிளா எடுப்பேன். எப்படி நீங்க வேணும் நீங்க சொல்லுங்க. யார் இருக்கா அங்க ஃபைட் பண்றது? பிரேவிஸ் இல்லைன்னா வேற யார் இருக்கா சொல்லுங்க. யாருமே கிடையாது. இந்த மாதிரி போலிங் நீங்க அன்லெஸ் யூ இம்ப்ரூவைஸ் நோ சான்ஸ். கடைசி ஓவர் 16 15 அவங்க அடிக்கிறா. இப்போ மில்லர் ஸ்டம்ப் இருக்கச்சு நீங்க சொல்லுவீங்களா வராதுன்னு? இல்லையே, பூந்துட்டாங்க. முதல் 2 பால் 6, அடுத்த பால் 4 ஓவர் முடிஞ்சது மேட்ச். 3 balls பேர் அடிக்கிறாங்க. ஏன்னா ஷுவர், வெரி ஷுவர் we will go for the kill. இங்க யாருக்கு சார் இருக்கு அந்த இது வெறி யாருக்கு இருக்கு? யார் அடிக்க போறாங்க சொல்லுங்க. இல்ல நீங்க டெய்லண்டர்ஸ்ல வந்து பிராக்டிஸ் கொடுக்குறீங்களா? நல்ல ஹார்ட் ஹிட்டிங்க்கு பிராக்டிஸ் கொடுக்குறீங்களா? ஆனஸ்டா சொல்லுங்க. எவ்வளவு போலிங் தான் போட சொல்றீங்க? டெய்லண்டர்ஸுக்கு எப்ப பார்த்தாலும் கொடுக்கணும். நம்மள்ட்ட சொல்ல ரிப்பீட்டடா லாஸ்ட் 3 overs 30 to win ஃபார் 7 இருப்போம். யார் ஆடுவாங்க? டெய்லண்டர் தான் அடிச்சாங்க. இல்லையே, யாருக்குமே 6 hitting கெப்பாசிட்டி இல்லையே. அதான் சார் இந்த ஸ்டக் இந்த கிரீஸ்ன்ற விஷயத்த நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருந்தீங்க சார். டுவர்ட்ஸ் த எண்ட் வரைக்கும் இது எல்லா பேட்டர்கிட்டயுமே அந்த பிரச்சனை இருந்துச்சுங்கிறது. பட் ஆமா. இதை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு 3-4 வருஷமா சொல்றது என்ன அப்படின்னா வந்துட்டு ஷஃபிள் பண்ணணும், அந்த பக்கம் இந்த பக்கம் நகரணும், ஒரே இடத்துல நிக்க கூடாது. அப்புறம் வந்து இந்த பின்னாடி தட்டலாம், அந்த ஒரு ஸ்கூப் ஷாட் இல்ல வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆர் வாட் எவர். இத வந்து நம்ம சிஎஸ்கே உடைய டக் அவுட்ல இருக்கிற ஒரு கோச் கூடவா சார் யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி அது எந்த பேட்ஸ்மேனுக்கு வருதோ அவங்கள நம்ம எடுக்கணும் அப்படின்றதா, பிரவிஸ் மாதிரி ஆளுங்களை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு இருக்கா? இல்ல வேற யாருக்கு கூட நம்ம அதை டீச் பண்ணி வர வைக்க முடியுமா? அந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் ஷாட்ஸ் ஆடுறது. அதான் பேட்டருக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஐஸ் மாத்தே இஸ் ட்ரைங் அ பவுண்டரி ஆர் 6 எவ்ரி பால். அந்த இன்டென்ஷன் இருக்கணும். இவர் நல்லா அடிப்பார் சார் 6. பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் டே அடிப்பார். இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா எப்படி? இட் இஸ் நாட் இஸ் டே அப்ப அடிக்கணும். அதனால இந்த இம்ப்ரோவைசிங் மினிமம் ஒரு 5 பேர் கத்து கொடுக்கணும். கோச் பண்ணணும் அது. இப்போ நான் 7-8 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். சிவம் ரூபாயால பேக்வர்ட் கிரீட் ஆட முடியலன்றான். இது என்ன இது எனக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேம்ப்ல சொல்ல வேணாமா? இந்த பவுலிங் கோச்சோ இல்லை பேட்டிங் கோச்சோ அவருக்கு பவுன்ஸ் பண்ணுங்க குயிக் எப்படி நிறைய அடிக்கிறார் பார்க்குறோம். நம்ம ரிவர்ஸ் ஸ்வீப்புக்குன்னே ஒரு செஷன் ஆடுறாங்க, இல்லை லாஃப்ட் அடிக்குன்னு ஒரு செஷன் ஆடுறாங்க, ஸ்வீப் ஷாட்டுக்கு ஷார்ட் ஆம் புல்லுக்குன்னு ஒரு செஷன் ஆடுறாங்க. சிவம் டுவே வந்திருக்காரு. ஷார்ட் பிச் போடுங்க, ஹெல்மெட் போட்டுக்கிட்டோம், எல்லா ப்ரொடெக்ஷனும் போட்டுக்கிட்டோம். ஷார்ட் பிச் எப்படி அடிக்கிறார்? கண்டினியூஸா 100 பால் நீங்க பண்றதுல போல இருக்கு. அப்படி தெரியணுமே எத்தனைக்கு ஒரு ஷாட் அடிக்கலையே. என்ன புல் ஷாட் 4 அடிச்சாரு பேக் ஃபுட்ல. ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்போ அவுட் சைட் லெக் ஸ்டம்போ போட்டா நான் வெளில அடிப்பேன். இல்ல ஸ்டம்ப் ரேஞ்சில் ஃப்ரண்ட் ஃபுட்டு குட் லைன்ல ஸ்லாட்ல போட்டீங்கன்னா அடிப்பேன். இல்லைன்னா நான் அடிக்க மாட்டேன். தள்ளி ஒவ்வொரு ரெண்டா ஆடுவேன்னா இவங்க கரெக்டா பிளான் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளோட வீக்னஸை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க சார். நேரம் ஐ திங்க் அவங்க போட்ட அந்த 20 ஓவர்ல எனக்கு தெரிஞ்சு 12 ஓவரோ அது கிட்டத்தட்ட யாருக்கே போட்டுருக்காங்க. நீங்க வேணா பாருங்க, எங்க ஷார்ட் பிச் கொடுக்கலையே. ரொம்ப எல்லாம் லேண்டிங் ஸ்ட்ரெயிட் அந்த டோ தான், டோ கிரஷர் தான் எல்லாமே. இட்ஸ் எதிர ஓவர் பிச் ஆரா யார்கர். சார் இந்த இஷ்யூஸ் இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. இது எப்படி அட்ரஸ் பண்ண போறாங்க நமக்கு தெரியல. பட் ஒன்லி லுக்கிங் அட் த பாசிட்டிவ்ஸ் அட்லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பேசின மாதிரி இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரையோட பேட்டிங்லேருந்து ஆரம்பிச்சு பவுலிங்கில் வந்து எப்படிலாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கலி த பவுலர்ஸ் ஹூ ரியலி பவுல்டு வெல்னா நீங்கள் சொன்ன மாதிரி அன்ஷுல் கம்போஜ் மெயினா அண்ட் ஜேமி ஓவர்டன் வித் முகேஷ் சௌத்ரி. இந்த நூர் அகமதுக்கு என்ன சார், எதனால இந்த பிச் இன்னைக்கு சூட் ஆகல ஹைதராபாத்ல? நூர் அகமட் வந்து அவருடைய கூக்லீஸ் வந்து நிறைய விக்கெட் கிடைக்கும் யூஸ்வலா. பிகாஸ் தே கோ 10 to play across right handers. அது வந்து ராங்கா அப்படி போகும். அவர் வந்து ஜிடிக்கு எல்லாம் அடிந்த போது பிளஸ் நமக்கு வந்த முதல் சீசன்ல ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போட்டு நான் சொல்லிட்டு இருக்கிற அந்த ரஷீத் கானுடைய பீக்ல இருந்த மாதிரி. இமேஜின் ரஷீத் கான் அண்ட் நூர் மிரர் இமேஜ் மாதிரி ஒரே டைப் ஆஃப் புல்லிங்.
அந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்குள்ள கெஸிங், உள்ள வரும்போதா வெளில போகுதா, உள்ள அது இருந்தது இல்ல. அந்த அக்யூரசி இப்ப இல்ல. அந்த ஸ்டிங் இப்ப இல்ல. அவருடைய ஆங்குலரே வெளியில போற கோட்டி அவுட் ஆப்ஷன் போடுற மாதிரி. ஸோ தட் அவங்க அப்படியே அடிக்கணும். கவர்ஸ்ல அடிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. அந்த கெஸ்ஸிங் ஃபேக்டர் மிஸ்ஸிங் ஆகுது போலிங்ல. அதனால அதுக்கு அந்த கெஸ்ஸிங் ஃபேக்டர் எப்போ வருது? அகில் ஹுசேன் மாதிரி ஒருத்தர் செம்ம டைட்டா அந்த பக்கம் போட்டார்னா இவரை டெஸ்பரேட்டா அடிக்க போறாங்க. அப்படி விழுந்து லாஸ்ட் விக்கெட். இன்னைக்கு அந்த சப்போர்ட்டும் இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் ரொம்ப காஸ்ட்லியா நீங்க பண்ணிட்டீங்க செலக்ஷன்ல. அந்த அகில நீங்க டிராப் பண்ணிடக்கூடாது. அவர் பண்ணியிருந்தீங்கன்னா முதல் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ட்ரபிள் பண்ணிருப்பாரு பயங்கரமா. அதான் ஞாபகம் இருக்கா? போன வீடியோல எங்க நான் தான் சொன்னேன், வி ஷுட் ஸ்டார்ட் வித் குர்ஜப்னீத் அண்ட் அகில் ஹுசேன் சொன்னேன் நான். ரெண்டுத்தையும் குர்ஜப்னீத் பிஸ்தா போலா வருவாரு, பட் யூ ஷுட் ஸ்டாப் போலிங் குட் லெங்த். அந்த ஹைட்ல இருந்து ஸ்லோ யார்க்கர் கூட ஓகே, பட் எல்லாமே க்ளோசர் அவங்க போட்ட மாதிரி யார்க்கர் லெங்க் ஆர் ஓவர் பிச் ஹாப் ஆலி லெங்க். அப்படி அவர் போட்டாருன்னா பெட்டரா இருக்கும். ஃபண்டாஸ்டிக் போலர். பட் நான் டோன்ட் வாண்ட் டு கம் டு எனி கன்க்ளூஷன் ஆஃப்டர் திஸ் மேட்ச். 4-5 மேட்ச்ல பாருங்க பிஸ்தா போல் எடுக்கிறது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கலீல் அகமது இல்லை அப்படின்னு சொல்லி முகேஷ் சௌத்ரியை உள்ள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு சேஞ்ச் ஓவர் சார். இது நடந்துச்சு, ரைட், ஓகே. பட் அட் த அதர் எண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஷாட்டை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க அக்கேல் ஹுசேனுக்கு பதிலாக. அந்த மிஸ்டேக்கை தான் நீங்க தப்புன்னு சொல்லியிருந்தீங்க. அவரோட ஸ்பின்னர் நல்லா போட்டுட்டு இருந்தவரை ஏன் எடுத்தாங்க அப்படின்றது சத்தியமா எனக்கும் தெரியல சார், எனக்கு புரியல. ரைட், ஓகே, இது ஹைதராபாத் நல்லா அடிப்பாங்க, ஃபாஸ்ட் போல வேணும் என்ன நினைச்சா எனக்கு தெரியல சார். பட் மேட்ச் ஷாட் வேணும்னு இவங்க முடிவு பண்ணது காரணம் என்ன சார்? சரி, ஓகே, அக்கீல் ஹுசேனுக்கு பதிலாக வேற பவுலர் போயிருந்தா பரவாயில்ல சார். ஹவு டிட் தே கம் வித் அ பேட்டர் லைக் மேட்ச் ஷாட் திங்கிங் தட் ஹி இஸ் an ஆல்ரவுண்டர்? அவரை கூட்டது என்ன லாஜிக் சார்? பிகாஸ் இப்போ யாருக்குமே அந்த கோட்டாவே சரியா போட முடியல. யாருமே ஒரு சைடு பாத்தீங்கன்னா வெறும் 2 ஓவர் தான் போடுறாரு நம்ம முகேஷ் சௌத்ரி. அவரை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல. அன்ஷுல் கம்போஜ் நல்லா போட்டவரையே 3 ஓவர் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். இது என்ன கணக்குன்னு தெரியல. நல்லா போடாத மேட்ச் ஷாட்டுக்கும் 3 ஓவர் தான் கிடைச்சிருக்குது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா குர்ஜப்னீத் சிங் போய், அப்ப இப்ப எதுக்கு இவ்வளவு பவுலர், இவ்வளவு ஆப்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சா? இன்னைக்கு 6th பவுலர் வரைக்கும் ஒரு ஆப்ஷன் தேவையா இன்னைக்கு? ப்ராபபிலி டெயில் ரொம்ப பெருசா இருக்குங்கிறதுக்கு அந்த ஷாட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், ஷாட் அது மேட்ச் ஷாட் இருக்காரு, போலிங் அண்ட் பேட்டிங் குவாலிட்டியை விட அகில் ஹுசேன் பெட்டர். ரெண்டுமே பேட்டிங் விளையாட அகில் ஹுசேன் அண்ட் டாப் கிளாஸ் ஃபீல்டர். அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அதுதான். முதல் மிஸ்டேக் அந்த அகில் ஹுசேனை ட்ராப் பண்ணது. அவரோட பெட்டர் போலர் டு டை டவுன் வித் லைன் அண்ட் லிங்க் நாகிங் போடுற வேலையே கிடையாது. இப்போ கம்போஸ் எல்லாம் போடுறது ஓகே, அது ஒன்று. பவர் பிளேயர்ல நீங்க வந்து ராங்கா ஷாட்டை கொடுத்ததுன்னா அவனுக்கு குச்சி, அவனுக்கு ஹார்ம்லெஸ் ஸ்டிங்கே இல்லாத ஒரு போலர் போட்டு போனது அடிச்சிட்டாங்க. 75 வந்துச்சு 5 overs. அங்க ஒரு முதல் ஹாஃப் ஆஃப் த மேட்ச் அங்க போச்சு. சரி, திரும்பி வரும், திரும்பி வந்து 195 அவங்க வந்து நார்மலா இப்போ இஷான் மலிங்கா எப்பயும் போடுவார் தெரியுமா, ஒரு பால்ல 2 6 கொடுப்பாரு. அந்த மாதிரி அத்தனை பேரும் போட்டுருந்தாங்கன்னா நம்ம தப்பிச்சோம். பட் இன்னைக்கு கூட இந்த ப்ரொஃபுல் வந்து கேரிட் அவே பை லாஸ்ட் மேட்ச் சக்சஸ் ஷார்ட்டா நிறைய போட்டு இருந்தார். பட் நம்ம அதை பெருசா யூஸ் பண்ணிக்கல, நல்லா அடிக்கல. இல்லை ஆயுஷ் மாத்ரே ஒருத்தர் நீங்க சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்ரே ஃபர்ஸ்ட் பால் பாருங்க, ஒரு ஸ்ட்ரெச் பாருங்க சஞ்சு சாம்சன். பிகாஸ் தட் கை ப்ரொஃபுல் வாஸ் கோயிங் ஃபார் டூ மெனி ஷார்ட் பால்ஸ். அதுல விக்கெட் அது லாஸ்ட் டைம் மூவ்மெண்ட்லாம் இருந்தது, சீமிங் இருந்தது. இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இவங்க அந்த டைப் ஆஃப் bowling வந்து would be easy. It will be not smooth sailing, but not a very uphill task. 195 for 6-7 அடிச்செல்லாம் நினைச்சாங்க பாருங்க. But they were shocked because the moment they lifted their bat, the ball was landing straight onto their shoe. அதுக்கு we didn't have an answer. Only Brevis could have made a difference. அவருக்கு பொறுமை இல்லை. அவர் பொறுமை இல்லாம ஆடினார்னு சொல்லி எடுப்பாங்க மாதிரி. அவர் 2 ஓவர் பரவாயில்ல எதிராளி ஜெயிச்சுக்கிட்டோ நடந்தாருன்னா இல் பி ஆர் மேட்ச். அவருடைய ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற்றிக்கணும். பிகாஸ் அவர் தண்டரா அடிப்பார், 5-6 ஸ்டில் அடிப்பார் ஒரு ஓவர்ல. அவர் அது இதுல மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும். அண்ட் இட்ஸ் பெட்டர் ஹி பிளேஸ் ஃபாஸ்ட் போலர் ஃபர்ஸ்ட், ஸ்விங்கர் ஆடுறத விட. இந்த மாதிரி போத் வேஸ் டர்ன் பண்ற போலர் வந்தா இப்படி போயிருது பேட் ஸ்கூப் விராட் கோலி அவுட் ஆன மாதிரி. அதனால அவர் கொஞ்சம் ஜாகிரதை இருக்கணும். We have to make our tailenders bat in the nets and go for lusty hits. அந்த ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எல்லா மேட்சும் இந்த ப்ராப்ளம். ஐம் வெரி ஹாப்பி. நான் சொன்னதுக்கு நான் எதை பயந்தாலும் அதுக்கு ஓவர் கம் பண்ணிட்டாங்க பியூட்டிஃபுல்லா. போலிங் நல்லா டிசிப்ளினா போட ஆரம்பிச்சாங்க எண்ட் ஓவர்ஸ்ல. பேட்டிங் டோட்டல் சேஃப் இருக்கு.
சார் இவ்வளோ டீப்பா பேட் பண்ணி நம்பர் 8 வரைக்கும் போற பேட்ஸ்மேனுங்களே ஒழுங்கா அடிக்க மாட்டேங்கிறாங்க. ரன் பால் அடிக்கிறாங்கங்கும்போது இவங்க கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது? எனக்கு சத்தியமா தெரியல சார். ஜேமி ஓவர்டன் ரன் பாலு, சிவம் தூபே வந்து 16 பால்ல 20. ஸோ இப்படிலாம் மேத்யூ ஷாட் வந்து 30 பால் 34. இதெல்லாம் என்ன கதைன்னே தெரியல சார் எனக்கு. ஸோ No, அதனால no, வந்து I'll just give you some parallels. ரஷீத் கான் நம்பர் 8 வருவார். நம்ம இவரு ஆர்ச்சர் அவர் திடீர்னு நம்பர் 9 வருவாரு. ஓகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் கட்சியில வராங்க. டெவாட்டியா லாஸ்ட்ல வருவாங்க. பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது சாதாரணமா ஆடி? இந்த மேட்சே என் கையில் தான் இருக்குன்ற மாதிரி அந்த எனர்ஜி, அந்த வைப்ஸ் இல்லை வைப்ரேஷன் வந்து வெறி வருவானா அங்க சர்வ சாதாரணமா ஆடிட்டுருக்காங்க. பாஸ் பாக்குறவங்க எல்லாம் ஒரு பாலுக்கு 2 ஜெருசலத்து வாயில போட்டுருக்காங்க. நல்ல வேலை நம்ம சஜீவ் கோயங்கா மேனேஜர்ல நம்ம டீமுக்கு பாக்கியெல்லாம் கீழே குச்சிப்பார். So, not at all a fight. They are bowling well. They are bowling superior Yorkers. தேவா சிங்கிள்ஸுக்கு அப்படின்னு மேட்ச் அது கிரிக்கெட்னா வெரி வேணாம். வி ஆர் 5 டைம் சாம்பியன்ஸ் பாஸ். அடிச்சு காட்ட வேணாம். கட்சி பால் நாக்கில் நுர வர மாதிரி பண்ண வேணாம் அந்த டீமை. தேவா வந்து கொடுத்துருக்கோம் கட்சியில. ஒரு கட்சி பால் 2 balls 13 runs வர மாதிரி ஆடும் கிரிக்கெட். என்ன பெரிய டார்கெட் லாஸ்ட் ஓவர் 27 விக்கெட் தான் அடிக்கிறான். அவன் வந்து 5 6 அடிக்கிறாரு ரிங்கு சிங்ன்றச்சு. அதெல்லாம் தானே பேட்டிங்க. நம்ம அதெல்லாம் யோசிக்கணும் போது இந்த மாதிரி ஆடுறது தப்பு. டெஃபினெட்லி நான் சிஎஸ்கே திங் தான் அது சார். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒன்றரை யோசிச்சு அஸ்வின் ஜடேஜா காம்போ. அந்த காம்போல இருக்க ஒரு டீம்ல ஒரு 1.5 ஸ்பின்னர் மேட்ச் ஷார்ட்டு ஹைட்டு மீடியம் மின்ட் ஏதோ ஒருத்தர் வந்து போடுறாரு போலிங். அந்த மாதிரி ஒரு போலிங் யாரு ஆடுறது? யாரு? அபிஷேக் சர்மா அங்க ஹெட் ஆடிக்கிறாங்க. அவங்க உள்ள வரும்போதே 34 ரன் அது மாதிரி வராங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆரம்பிக்க முன்னாடி 34 dollars 3 6 இப்படி அச்சினே தான் வராங்க வரிசையே. அவங்க நீங்க போய் போடுங்க அப்படி என்ன காமெடி இது? அது டக்குனாவது ஒரே செக் பண்ண வேணாம். திருப்பி இன்னொரு ஓடுறாரு. அங்க எனக்கு யோசிங்க சைக்கலாஜிக்கல் எப்படி இருக்கும்? எது டீம் 75னா 5வது 6வது ஓவர்ல என்னது இது? பட் ஒன்னு விஷயம், நம்ம சேஸ் பண்ணும்போது வி ரெக்வயர்ட் 10 per over பிகாஸ் 200 அச்சா போடும். 10 மெயின்டைன் பண்ணி வரும். அதுதான் தமாஷை. 10 மெயின்டைன் பண்ணி வந்து ஒரு 12 ஓவர் வரைக்கும். அதுக்கப்புறம் டிராஸ்டிக் ஃபால். நோ ஃபைட், டேம், மீக், சரண்டர். இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். என்ன மாதிரி நடக்க போகுது தெரியல. ரிஃப்ரெஷிங் மொமெண்ட் சொல்லிட்டீங்க. இந்த மேட்சுக்கான ரேட்டிங் என்ன சார்? இந்த மேட்சுக்கான ரேட்டிங் வந்து 3.75. அது வந்து இப்போ த்ரில்ல வந்து கிட்டது போன ஒரு த்ரில்ல வந்து மேக்கிங் மேட்ச் அவுட் பிட்டுன்ற மாதிரி த்ரில் வந்தா பரவாயில்ல. த்ரில் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு 4-5 ஓவரா. பட் நம்ம வந்து டிரா கார்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் த்ரில் கம்ப்ளீட்டா போச்சு. தேட கிளியர் அப்பரன். அவங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எந்த போட்டு நான் புத்தகம் நீ வாப்பா ஃபாஸ்டா ஒரு 4 பால் ஏத்து மிஞ்சி போனா 4 சிங்கிள் தான் வரும். அப்படியே 4 வந்துச்சா சரி இப்போ புல் நீ வா நீ போடு அவ்வளவுதான் ஓவர். இல்ல இருக்காரு யார் நம்ம நிதிஷ் நீ போடுமா யாருக்கு அப்படி அவ்வளோ ஆகிட்டு யாரு போட வைக்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே ஒரே மாதிரி நல்லா போடுறாங்க. which will not suit our type of batting. வெயிட் அண்ட் சீ சார். ஒரு ஹேட்ரிக் வெற்றியை ஆசைப்பட்டு பார்க்க வந்தோம். பட் நமக்கு இப்படி ஒரு தோல்வியை கொடுத்துட்டாங்க. டெஃபினெட்லி த டீம் வில் பவுன்ஸ் பேக் அகைன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட லெட்ஸ் வைண்ட் அப் தி வீடியோஸ். என்னைக்குமே நம்ம உண்டு அதுல டவுட்டே கிடையாது. பவுன்ஸ் பேக் பண்ணா எழுந்து ரெண்டு கை தட்ட போறோம்ன்றது டவுட்டே கிடையாது. மேட்ச்ல வெறின்னு ஒண்ணு இருக்கு பாஸ். வெரி நமக்கு டேலண்ட் பெருசா வேணாம் பாஸ். டேலண்ட்லாம் ஒன்றும் பெருசா வேணாம். ரஷீத் கானுக்கு என்ன டெக்னிக் இருக்கு சொல்லுங்க நீங்க. உள்ள போனாலும் அப்படின்றாரு இப்படின்றாரு என்னமோ பண்றாருல்ல. 7-8 6 அடிச்சிருக்காரு லூசிங் மேட்ச்லயே. அவர் ஜிடிக்கு போய் அது வேணும்ன்ற அந்த இன்வால்மெண்ட் வேணும். டிவாட்டியாப்பா இப்படி போய் எப்படின்னு வாஷிங்டன் சுந்தர் போனா 2வது பால் இப்படி படுத்துன்னு இப்படி ஆடுறாரு. அதெல்லாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிசிக் இஸ் நாட் பெர்மிட்டிங் தம்மா ஆர் தர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் லேக்கிங் டு பிளே சச் எ கேம் இன் தி எண்ட் ஓவர்ஸ். ஒண்ணுமே புரியல. கப் அடிக்கணும்ன்ற இருக்கிற ஆசை இருக்குல்ல. திஸ் இஸ் நாட் தி அப்ரோச். சத்தியமா இது கிடையவே கிடையாது. So for the best sir. Thank you so much for joining sir. And towards the end நமக்கு நம்மளுடைய அதை கேட்காம விட்டேன் இந்த வருத்தத்துல நான். ஆமா சார் உங்க ஸ்டைல்ல முடிங்க சார். அப்பதான் கொஞ்சம் பாசிட்டிவா போய் ரிலாக்ஸா தூங்க முடியும். என்னன்னா இன்சமா முல்ல சொல்றாரு. அபிஷேக் சர்மாவுக்கு பேட்ல ஸ்ப்ரிங் இருக்கும். இவங்க பேட்ல உளி சுத்தி எல்லாம் இருக்கு போகுது.
இவர் வந்து ஸ்ப்ரிங் அதாவது கார்பெண்டர் இந்த பாட்டு பண்ணி கொடுத்தா வச்சுக்கிறார். உள்ளுக்குள்ள ஸ்ப்ரிங்கர் தான் தட்டுனா போயிடலாம் சிக்ஸ். அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலா அவருக்கு தெரியல ஸ்ப்ரிங் இல்லை, ஆட்டம், வின்டர், சம்மர் எல்லாம் இருக்குது பேட் உள்ள. ஏன்னா இஸ் அ மேன் ஃபார் ஆல் சீசன்ஸ். நீங்க போட போட துரத்தி அடிப்பாரு உங்களை. தயவு செய்து இந்த இந்தியன்ஸை பத்தி கமெண்ட் அடிக்கிற வாரே முடின வரும். ஒரு கப்பு அடிக்க வக்கில்ல, அப்படியே அடிச்சாலும் திருடுறதுக்கு தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. அதனால இந்தியன் கிரிக்கெட்டை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வக்கே கிடையாது. சும்மா வாய செய்யுங்க, ஏதாவது ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் ஆடுங்க, செஸ் எல்லாம் ஆடுங்க, நவராம ஒரே இடத்துல ஆடலாம். அது வேணா ஆடுங்க. ஐயோ அது கூட போவோம் கஷ்டம். அது ஓகே, அது ஒரு பக்கம். இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஐபிஎல் சீசன் தெரியாம இந்த வீட்டுல ஒரே பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கு, கரப்புலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பரமேசில போய் ஹிட் வாங்கினேன். பைசா கொடுத்தா வானான்ட்டான். என்னன்னு கேட்டா ஃப்ரீ ஹிட்டான். நான் வேணா இந்த மேட்சை போய் திரும்ப கூட ஒரு தடவை ஃபுல்லா பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சார். நான் என்ன சொல்றேன், வந்து நிக்கிறான், அவனை இப்படி இல்லாமா சார் பண்ணுவீங்க? நல்ல விஷயம் பாரு. இப்ப வந்து சிஎஸ்கே யாரும் திட்ட மாட்டாங்க. என்ன திட்டுவாங்க? என்ன திட்டம்? இந்த நல்ல மனசு ரொம்ப பெரிய உங்களுக்கு பெரிய மனசு சார். சிஎஸ்கேக்கு வர வேண்டிய திட்டம்லாம் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய மனசு. அதுக்காக சிஎஸ்கே அந்த தடவை ஜெயிக்கும். Yes, let's hope for a lovely turnaround and improvement. இன்னைக்கு எப்படி வந்து கம்போஜ் போலிங்லயும் பேட்டிங்லயும் ஆயுஷ் மாத்திரை அவங்களுடைய கிளாஸை காமிச்சாங்களோ, அந்த மாதிரி நான் 2 பேர் அப்படி அப் பண்ணினாங்க ஸ்டாண்டர்டு. ரிசல்ட்ஸ் வரும். அவன் பார்த்துக்கோமே, 2 பேரும் பார்த்தோமே. உதர் சகஜன்றமே, திரும்பி வாங்க. வெரி ஹார்ட் அண்ட் கிரீட். கட்சி 3 ஓவர் போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், எலக்ட்ரிஃபையாக இருக்கணும், வைப்ரண்டாக இருக்கணும். கடைசியில் இன்னைக்கு அவன் வந்து டிசி கஷ்டம்ன்ற மாதிரி போயிருந்தது. அவர் அக்ஷர் பட்டேல் வேற ஸ்லோ டவுன் பண்ணி விட்டாரு ஸ்பீடை. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் சோலோவா நிக்கிறாரு பாருங்க. ஸ்டப்ஸ் சுத்தவே இல்லை பார்த்தீங்களா? டெக்னிக்கலி பர்ஃபெக்டா அடிக்கிறார். அந்த ஷார்ட் பாலோட பவுன்சரு, ஷார்ட் பால் ஸ்லோ பவுன்சர் மேல போச்சு. அதுக்கெல்லாம் என்ன பர்ஃபெக்ஷன் ஒன்று அடிக்கிறது தெரியுமா? அதெல்லாம் நம்ம அடிச்சு லோக்கல்ல தான் அவுட் ஆகும். அதை அடிச்சு கிரௌட் உள்ள அடிச்சு காமிச்சாரு சிக்ஸர் புவனேஸ்வர் குமார் பால. ஸோ ஹி இஸ் பிளேயிங் வித் பர்பஸ். நான் ஜெயிச்சுட்டு தான் வெளியே பக்கம் போய் என் பிளேயர்ஸை பார்ப்பேன். அந்த வெறி வரணும்ன்ற நீங்க வந்தே தீரணும். உங்களுக்கு நீங்க டெக்னிக்கலி தப்பா ஆடுங்க, நீங்க என்ன வேணா ஆடுங்க, ஜெயிச்சு கொடுங்க, அவ்வளவுதான். ஸ்பிரிட்டோட ஆடும். டெஃபினெட்லி சார். நம்ம அந்த ஸ்பிரிட்டோட அடுத்தடுத்த டீம்ஸ் எப்படி ஆடுறாங்கிறத நாளைக்கு பார்ப்போம் சார். நாளைக்கு ஒரு டபுள் டெஸ்ட் இருக்குது. அந்த மேட்சை முடிச்சு சூப்பராக நம்ம பேசுங்க சார். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். மறுபடியும் சந்திப்போம். our favorite RRR Meriba Paneer Soda. I trust Meriba.